அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்பவே ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், ஜென்ரல் கவுன்சிலிங் போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்ட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஆல்சோ டாப் அஃபிலியேட்டட் காலேஜ் கிடைச்சிருக்கு. ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில், சார் ரொம்பவே ஹாப்பி, எங்களுக்கு எதுவுமே தெரியாத சுச்சுவேஷன்லையும் இந்த லெவலுக்கு கொண்டு வந்து ஒரு பெட்டர் காலேஜ் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி. எங்களுக்கு ரொம்பவே அது பெருமையாகவும் இருக்குது, ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா கண்டிப்பாக இன்னமும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 250 பேருக்கு ஒரு பெட்டர் காலேஜ் வாங்கி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஒரு 2000 பேருக்கு கிட்டத்தட்ட நம்ம கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து பெட்டரான காலேஜ் கிடைக்கணும்னு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருக்கோம். நிறைய பேர் அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன போயிட்டு இருக்குன்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் போயிட்டு இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வெப்சைட் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதில் வேகன்சி லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 25ஆம் தேதியோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டு கேட்குறது, சார் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது முடிஞ்சதுமே டென்டேட்டிவ் ஷெடியூலில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து 29ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஜென்ரல் கோட்டாவுக்கு 7.5 செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் எப்படி நடந்தது? ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு மெயில் வரும், அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் கோயம்புத்தூருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க. இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க, ஆனால் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. வெயிட் பண்ணாலே போதும். செகண்ட் ஃபேஸில் உங்களோட சீட் அலாட்மெண்ட் ஆகும். அவங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனால் போதும். ஓகேங்களா? ஒரு டைம் வந்து நீங்கள் சீட் அலாட்மெண்ட் பேமெண்ட் பண்ணால் போதும். அதை கிளியராக பார்த்துங்க. அதே போல் இந்த 20,000 சீட் அலாட்மெண்ட் ஆனதுமே ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு சார், எனக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, நான் 20,000 ஆன்லைனில் பே பண்ண சொல்லியிருக்காங்க, நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எகெயின் நான் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் நான் போயிருக்கேன், அதனால் எகெயின் நான் பே பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. சீட் கன்ஃபர்மேஷன் அதுக்கு. ஓகேங்களா? இந்த சீட் எனக்கு ஓகேன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்லைடிங் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதில் எந்த வித இதுவும் கிடையாது. அதில் எந்த சீட்டு உங்களுக்கு, அதாவது ஸ்லைடிங் 1, ஸ்லைடிங் 2, ஸ்லைடிங் 3 நடக்கும். 3 ஸ்லைடிங் நடக்கும். ஒரு 3 நாள் கேப்பில் நடக்கும். இந்த ஸ்லைடிங்கில் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் தான் போகும். அதாவது நீங்கள் 10வது பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா 9வது பிளேஸோ 8வது பிளேஸோ 7வது பிளேஸோ 6வது பிளேஸோ தான் நீங்கள் சீட் அலாட்மெண்ட் ஆகும். கீழே போகாது. அப்படியே மேலே இருக்கிறது எதுவுமே ஆகலைனாலும் என்ன ஆகும்? உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்க காலேஜ் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சார் இதை நம்ம ஸ்லைடிங் கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்திருக்க காலேஜும் வராமல் போயிடுமா அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு மேலே இருக்க காலேஜ் ஏதாவது அலாட் ஆச்சுன்னா தான் திரும்ப உங்களுக்கு வந்த காலேஜ் கீழே வராது, அதுக்கு மேலே தான் ஜம்ப் ஆகும். அப்போ தேர்டு ஃபேஸில் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குதோ அதுதான் உங்களோட பர்மனன்ட் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கலாம், செகண்ட் ஃபேஸில் ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கலாம், தேர்ட் ஃபேஸில் ஒரு காலேஜ் அலாட் ஆகலாம். அப்போ அந்த தேர்டு ஃபேஸில் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களோட ஃபைனல் காலேஜ் அலாட்மெண்ட். அதை நல்லா கிளியராக வச்சுங்க. எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல சார், அது கீழே இருக்க செகண்ட் ஃபேஸில் வந்த காலேஜ் எடுத்துக்கலாமா, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்த காலேஜ் எடுத்துக்கலாமா, இல்லை எனக்கு ஏற்கனவே அலாட்டான காலேஜே எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக முடியாது. இதை எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபைனல் ஸ்லைடிங்கில் ஸ்லைடிங் கொடுத்துட்டாலே ஃபைனல் ஸ்லைடிங்கில் எந்த காலேஜ் வருதோ அதுதான் உங்களோட பர்மனன்ட் காலேஜ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி கேட்குற முக்கியமான விஷயம் இந்த சீட் அலாட்மெண்ட்டு, ஸ்லைடிங் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது செகண்ட் கவுன்சிலிங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவுக்கு உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து வேகன்சி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதையும் பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப விருப்பம் இருக்குது கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ரிவ்யூ வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பலாம். இல்லை ஒரு வீடியோவாக 1 மினிட் வீடியோவாக எடுத்து கூட போடுங்க. எந்த லெவலுக்கு எங்களோட கைடன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து கூட போட்டிங்கன்னா எங்களுக்கு அது ரெஃபரன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட அப்டேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.